அதர்வா, பிரீத்தி முகுந்தன், கைடு லோக்கர் இவங்களாம் நடிச்சு ஆகாஷ் பாஸ்கரன் டைரக்ஷன்ல இப்போ ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் இதய முரளி. படத்தோட ஸ்டோரியே பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு கம்மிங் ஏஜ் ஸ்டோரி. அதர்வாவோட லைஃப்ல டிஃப்ரெண்ட் டைம் பீரியட்ல வேற வேற காதல்கள் வருது. இந்த எந்த காதலையுமே அவர் தான் லவ் பண்ற பொண்ணுகிட்ட சொல்ல தயங்குறாரு. சொல்லாம அந்த விஷயம் ஸ்டாப் ஆகிக்கிட்டே இருக்கு. எப்படியாவது தான் லவ் பண்ற பொண்ணுகிட்ட தன்னோட காதலை அவர் சொன்னாரா சொல்லலையா, இவரோட லைஃப்ல மேரேஜ்னு நடந்துச்சா நடக்கலையா அப்படிங்கிற ஒரு லவ் ஃபிலிம் தான் இந்த இதய முரளி. படத்துல டைரக்டர் நிறைய ஜானரை டச் பண்ணிருக்காரு. ஒரு லவ் ஃபிலிம் அப்படிங்கிறப்ப ஃபுல் ஃபோக்கஸ்டா லவ்வை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போகாம படத்துல ஃபைட் சீன், சாங்ஸ் ஆகட்டும், படத்துல ஒரு நல்ல ஒரு எமோஷனல் பாண்டிங் இருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, இப்படி சொல்லி படத்துல டிஃப்ரெண்ட் அட்டம்ப்டை அழகா ட்ரை பண்ணியிருக்காரு. படத்தோட ஸ்கிரீன் பிளே ஒரு நிமிஷம் கூட உங்களை எந்த இடத்துலையும் லேகா ஃபீல் பண்ண வைக்காது. படத்தை நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் நீங்க படத்துக்குள்ளேயே போயிருங்க. அவ்வளவு என்ஜாய் பண்ணி என்டர்டெயின் ஆகுறதுக்கு ஏற்ற மாதிரியான எல்லா எலமெண்ட்டையுமே டைரக்டர் படத்துல ஆட் பண்ணியிருக்காரு. படத்துல நிறைய சஸ்பென்ஸ் கேரக்டர் இருக்கு. நம்ம ட்ரெய்லர் பாக்குறப்பவே ஃபகத் பாசில பார்த்திருப்போம். அது மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் படத்துக்குள்ள இருக்கிறாங்க. அவங்க ஒருத்தர் படத்துல ரிவீல் ஆகுறப்ப பயங்கரமா நீங்க சர்ப்ரைஸா என்ஜாய் பண்ணுவீங்க. அது மாதிரி எல்லா கேரக்டர்ஸையுமே முடிஞ்ச அளவு எவ்வளவு யூட்டிலைஸ் பண்ணணுமோ அந்த அளவு பண்ணியிருக்கிறாரு. படத்துல காமெடியும் சரி, படத்தோட லவ் போர்ஷனும் சரி, என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூவுமே ஈஸியா கேரி பண்ணியிருக்காங்க. படத்தோட காமெடி சீன்ஸை டிராவிட்டும் சுதாகரும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. சுதாகர்லாம் பாத்தீங்கன்னா அவரோட வீடியோஸ் இருப்பார்ல, பரிதாபங்கள் வீடியோஸ்ல அவர் எந்த மாதிரியான காமெடி அடிக்கிறாரோ அதே மாதிரி இதுல இருக்காரு. இந்த கேரக்டருக்கு அவர் சேஞ்ச் அப்படிலாம் இல்லை. அவர்ல பேசக்கூடிய அந்த ஒரு டயலாக் எல்லாமே நம்ம பரிதாபங்கள்ல பாக்குறப்ப எப்படி இருக்கும் அதே மாதிரி இதுல இருக்கு. படம் ரொம்ப ஒரு ஒர்த்தான படம். நீங்க ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஃபிலிம் பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த படம் பார்க்கலாம். கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க, அது டவுட்டே கிடையாது. படம் உங்க நியர்பை தியேட்டர்ல அவைலபிளா இருக்கும். பாருங்க, பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க.